ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி தாங்க சமைக்க போகிறோம். நாட்டுக்கோழி தண்ணி குழம்புங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டைம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் சளியெல்லாம் எங்கிட்டு போச்சுன்னே தெரியாதுங்க. தேவையான அளவு எண்ணெய், அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வந்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. தோல் உரிச்சு வச்சிருக்கோம். இப்போ அதேமே இது கூட சேர்த்தாச்சு. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம வந்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்புமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா அந்த எண்ணெயிலே வந்து அந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம 3 நல்லா பழுத்து தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதையுமே இது கூட வந்து சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதக்கிக்கலாங்க. இப்போ நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு செய்யறதுக்கு ஒரு கிலோ விழுகிற அளவுக்கு நாட்டுக்கோழியாக பிடிச்சிட்டு அறுத்து ரோமத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி தீயில காட்டி வாட்டிக்கலாங்க. தேவையான பீஸ் அளவு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த கறியை வந்து அந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு மசாலா வந்து அரைச்சு ஊற்றிக்கலாங்க. இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகங்க, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோங்க. இப்போ அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு மூடி வச்சிருங்க. இப்போ தண்ணி குழம்புங்கிறனால தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்புமே சேர்த்துட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கறி வந்து வெந்துட்டு இருக்குங்க. அந்த மசாலாவில் அந்த கறியெல்லாம் இறங்கி இருக்குங்க. இப்போ நம்ம தேவையான அளவு மல்லி இலையுமே சேர்த்துக்கலாங்க. மல்லி இலை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணி குழம்புக்கு தேவையான அளவு மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சிக்கன் மசாலா எடுத்திருக்கோம். இப்போ அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கறி மசாலா தூள், இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியாச்சுங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலாவில் நல்லா வந்து வெந்து வரட்டுங்க. வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூளுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு தேவையான அளவு தேங்காய் வந்து நாங்கள் வந்து நைஸாக அரைச்சிருக்கோங்க. அந்த தேங்காய் கூடயே வந்துட்டு கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. இப்போ அதையுமே இது கூட வந்து சேர்த்தாச்சுங்க. அடுத்து ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருங்க. குழம்பு கொஞ்சம் சுண்டி வர ஆரம்பிச்சிருங்க. இந்த டைமில் நம்ம தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாங்க குழம்புல. அவ்வளோதாங்க, சூப்பரான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஃபினிஷிங்ல வந்துட்டு மல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம பேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.